சிவவணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மருந்தீஸ்வரர் திருக்கோயில். வாங்க சாமி வணக்கம். திருச்சிற்றம்பலமையா. இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் கோயில். அருள்மிகு திரிபுர சுந்தரி அம்பிகாவுடனாகிய மருந்தீஸ்வரர் கோவில் இது வந்து தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களில் ஒன்றா இருக்கக்கூடியது. இது சென்னைக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய திருவான்மியூரில் பிரதானமாக இருக்கக்கூடிய கோவில். இங்கே இருக்கிற சுவாமி வந்து மருந்தீஸ்வரர்னு சுயம்பு மூர்த்தியாக எழுந்தருளி இருக்கிறாரு. அதாவது வசிஷ்ட மாமுனிவர் ஒரு முறை யாகம் பண்ணுறதுக்காக இந்திரனிடம் சொல்ல, இந்திரன் தன்னோட காமதேனு பசுவை இந்த ஊருக்கு அனுப்புகிறாரு. காமதேனு பசு வந்து பால் சுரக்கிறதுக்கு நேரம் ஆகுது. அதாவது பூஜை நேரத்தில் சரியான நேரத்தில் பால் சுரக்காமல் தாமதப்படுத்திடுது பூஜையை. அதனால் கோபம் கொண்ட முனிவர் வந்து நீ காட்டு மாடாக போ, அது அப்படி உன்னோட புனிதத்தன்மை இழந்து போகணும் சாபம் விடுறாரு. ஸோ அந்த சாபத்தை தன்னிடம் இருந்து போக்கிக் கொள்வதற்காக காமதேனு பசு இங்கு வன்னி மரத்தடியில், அதாவது இங்கே ஸ்தல விருட்சமாக இருக்கக்கூடிய வன்னி மரத்தடியில் சுயம்பு மூர்த்தியாக எழுந்தருளிய சுவாமிக்கு பால் சொரிந்து பூஜை செய்கிறார். அப்படி காமதேனு பால் சொரிந்து பூஜை செய்து சாப விமோசனம் அடைகிறது. அதனால் சுவாமிக்கு பால்வண்ணநாதனும் ஒரு பெயர் இருக்குது. அதே மாதிரி இங்கே இருக்கிற சுவாமி வந்து நித்தியப்படியும் இங்கே இருக்கிற பசுமாட்டு பால் மட்டும்தான் அபிஷேகம் பண்ணுவாங்க. வெளியிலேருந்து பால் யாருமே வாங்கிட்டு வந்து கொடுத்தாலும் அபிஷேகம் பண்ண மாட்டாங்க. காரணம் என்னென்னா, காமதேனு பசு வந்து பாலால் பூஜை பண்ண ஸ்தலங்கிறதுனால கலப்படம் இல்லாத சுத்த பசும்பால் மட்டுமே இங்கே அபிஷேகத்துக்கு பயன்படுத்தப்படுகிறது. அதே மாதிரி சுவாமியோட திருமேனியில் மாட்டு காலோட குழம்பு தழும்பு இருக்கும். அது எதனாலனா, வேடராக இருந்த வால்மீகி, அதாவது திருடனாகவும் இருந்தார், அவர் வந்து திருந்தி வாழ்வதற்காக வழி தேடும்போது சிவபூஜை செய்வதற்காக இந்த ஊருக்கு வராரு. அப்போ இங்கே இருக்கிற சுவாமியை பார்க்க வர்றப்ப வழியில் காட்டுமாடாக சாபத்தில் இருந்த காமதேனு வந்து அவரை கண்டு மிரண்டு ஓடுது. அப்படி தன்னையும் அறியாமல் இங்கேருந்து சுவாமியோட திருமேனியில் காலை பதிச்சுட்டு ஓடுது. அதனால் இன்றைக்கும் சுவாமியோட சிரசுலேயும் மார்பிலையும் வந்து அந்த மாட்டோட கால் தழும்பு வந்து இன்றைக்கும் நம்ம பார்க்கலாம். இந்த ஆலயத்தில் மற்றும் ஒரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மூர்த்தங்களும், அதாவது கோவிலோட அமைப்பு வந்து கிழக்கு நோக்கியதாக இருக்கும். கோவிலோட பரிவாரங்கள் இவங்க எல்லாமே கிழக்கு நோக்கி அமைப்பில் இருப்பாங்க. ஆனால் சுவாமி மேற்கு நோக்கி இருப்பார். ராஜகோபுரம் கிழக்கில் இருக்கும். அது எதன் காரணமாகனா, ஒரு பக்தன் வந்து இந்த ஊருக்கு வந்து தரிசனம் பண்ணி வர்றப்ப வெள்ளப்பெருக்கு ஏற்படுது. அப்போ வந்து சுவாமிக்கு பின்பக்கமாக கொஞ்சம் தூரத்தில் அவன் நிற்கிறான். வெள்ளத்தை தாண்டி போய் சுவாமியை தரிசனம் பண்ண முடியல. அவன் வந்து மேற்கு திசையில் இருந்தான். சுவாமி கிழக்கு நோக்கிய மூர்த்தியாக இருந்தார். ஆனால் அந்த பக்தன் வந்து சுவாமியை பார்க்க முடியலையே, உன்னோட முகத்தை பார்க்க முடியலையேன்னு வருந்தும்போது சுவாமி தன்னோட லிங்க ரூபத்தை திருப்பி மேற்கு பார்த்த முகமாக மாற்றுறாரு. அதனால் இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்பாள் வந்து சுவாமியோட பின்பக்கம் இருப்பாங்க. அதாவது சுவாமி மேற்கு பார்த்தோம், அம்பாள் வந்து சுவாமியோட கிழக்கு திக்கில் இருப்பாங்க, தெற்கு பார்த்து தனி சன்னதி. அதன் காரணமாக பரிவாரம் வாங்கிய விநாயகர், முருகர் எல்லாருமே கிழக்கு பார்த்து இருப்பாங்க. கோவிலோட அமைப்பு மொத்தமுமே கிழக்கு பார்த்துருந்தாலும் சுவாமி மட்டும் மேற்க பார்த்து இருப்பார். அகத்திய பெருமான் வந்து இந்த ஊருக்கு வந்து சுவாமியை வன்னி மரத்தடியில் சுயம்புவாக இருந்த சுவாமியை வந்து பூஜை பண்ணி சுவாமிகிட்டேருந்து உலகத்தில் உள்ள அத்தனை விதமான நோய்களுக்கான மருந்து குறிப்புகள் அத்தனையும் உபதேசமாக வாங்குறாரு. அனைத்து நோய்களுக்கான மருந்து குறிப்பை சுவாமி இங்கே தந்ததுனால சுவாமி இங்கே வந்து மருந்தீஸ்வரர்னு அழைக்கப்படுறாரு. அதன் காரணமாக இங்கு வந்து வணங்குறவங்களுக்கு அனைத்து விதமான பிணிகளிலிருந்தும் சுவாமி வந்து விடுவிக்கிறதா சொல்லப்படுது. வன்னி மரங்கள் நிறைந்த ஊராக இருந்ததுனால இந்த ஊருக்கு வன்னியூர்னு பேர் உண்டு. அதுவே வான்மியூர்னு ஆனது. இந்த கோவிலோட தேர்வீதியிலே வியாசருக்கு தனி கோவிலும் இருக்குது. வருஷத்தில் ஒரு நாள் சுவாமியை வியாசருக்கு காட்சி கொடுக்குற உற்சவமும் நடக்குது. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வந்து அருணகிரிநாதர் பாடியிருக்கார் திருப்புகழில் ரொம்பவே விசேஷமாக. அதே மாதிரி இங்கே முருகப்பெருமானும் ரொம்பவே சிறப்புற்று இருக்கிறாரு. இங்கே இருக்கிற அம்பிகை வந்து திரிபுர சுந்தரி அப்படிங்கிற நாமத்தோடு இருக்கிறாங்க. தெற்கு நோக்கிய கோலத்தில் அங்குஸ்த பாசம் அபயவரதத்தோட சிம்மவாகனத்தோடு இருக்காங்க. தொண்டை நாட்டுகளில் இருக்கக்கூடிய திரிபுர சுந்தரி ஸ்தலங்களில் இது ரொம்பவே விசேஷமான திரிபுர சுந்தரி தலமாகவும் இருக்குது. இந்த ஸ்தலத்தில் பிரதானமாக இந்த வன்னி மரம் ரொம்பவே விசேஷம். ஏன்னா சுவாமி வந்து அந்த வன்னி மரத்துக்கு அடியில் தான் எல்லாருக்கும் காட்சி கொடுத்துருக்காரு. மேலும் இந்த வன்னி மரம் வந்து காலாகாலமாகவும் இருக்குது. இந்த வன்னி மரத்துக்கு அவ்வளோ சிறப்புகளை இந்த ஸ்தலத்தில் சொல்லப்படுது. ஒரு புராணங்கள்லேயும் இந்த வன்னி மரத்தை இந்த ஸ்தலத்தில் ஒப்பிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே திருநாவுக்கரசர், அப்புறம் திருஞான சம்பந்த பெருமான் தேவாரா பாடியிருக்காங்க. அருணகிரிநாதர் திருப்புகழில் இந்த வான்மியூரை பற்றி பாடியிருக்காரு. மேலும் இந்த கோவில்களை பல சான்றோர்கள் வந்து வணங்கியிருக்காங்க. குறிப்பாக மகாபாரதம் ராமாயண காலத்துக்கு முற்பட்டதுங்கிறதுக்காக தான் இது வந்து வியாசர், ராமாயணத்தை எழுதின வால்மீகியும் மகாபாரதத்தை எழுதின வியாசரும் இங்கே வந்து வணங்கியிருக்காங்க. ஆக இது ராமாயண மகாபாரத காலத்திற்கும் முற்பட்டது அப்படிங்கிறது இதில் தெரியுது.
மேலும் வசிஷ்ட முனிவர் வந்து இங்கே தவம் செஞ்சதாகவும் சொல்லப்படுது. அதேமாதிரி பல முனிவர்களும் ரிஷிகளும் இங்கே வந்து தவம் பண்ணி சுவாமிகிட்ட நற்கதி அடைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி காமதேனு பசு இங்கே சாப விமோக்ஷனம் அடைஞ்ச ஸ்தலங்கிறதுனால செல்வ வளம், அதாவது நம்ம வீட்டுக்கு வந்து வற்றாத நிதிகள், அது வந்து உணவு, உடை, இருப்பிடம் மற்றும் செல்வங்கள் மற்றும் சோர்வு இல்லாத வாழ்க்கை, இந்த மாதிரி பல நன்மைகள் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கான சுபிக்ஷமான ஸ்தலமாகவும் இது இருக்குது. அதே மாதிரி இங்கே மருந்தீஸ்வரராக சுவாமி இருக்கிறதுனால நோய்கள் சம்மந்தப்பட்டவங்க எந்த நோயாக இருந்தாலும் அவங்களுக்கு நிவர்த்தியும் சுவாமி தராரு. இங்கே கிழக்கு நோக்கி ராஜகோபுரத்தோட சுவாமி மேற்கு பார்த்த சுவாமியாகவும் அம்பாள் தெற்கு பார்த்து இருக்கிறது ரொம்பவே விசேஷம். சுவாமிக்கு பின்புறத்தில் அம்பாள் இருக்கிறது ரொம்பவே சிறப்பாக இருக்கிறது. சுவாமி வந்து தானாகவே திரும்பி பக்தனுக்கு காட்சி கொடுத்ததுனால சுவாமிக்கு பின்பக்கம் அம்பாள் சன்னதி அமைஞ்சிருக்கு. இந்த ஊரோட சிறப்பது. கோவிலும் மிகவும் பழைய காலத்து கட்டிட அமைப்பில் சென்னையில் அதுவும் ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு கோவிலாகவும் இருக்கக்கூடியது இந்த திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் கோயில். இந்த கோவிலில் வந்து தியாகராஜராக தான் உற்சவர் இருக்கிறாரு. உற்சவமூர்த்தி வந்து தியாகராஜாவாக வருஷத்தில் பங்குனி மாதம் வரக்கூடிய உற்சவத்தில் புறப்பாடாவார். அதே மாதிரி இங்கே பங்குனி உத்திர திருக்கல்யாணம் ரொம்பவே விசேஷம். சந்திரசேகரர் புறப்பாடும் நடக்கும். பங்குனி மற்றும் ஆருத்ரா, அதே மாதிரி சூரசம்ஹாரம், கந்தசஷ்டி, இந்த மாதிரி விசேஷங்கள் இங்கே ரொம்ப சிறப்பாக நடக்குது. இங்கே நடராஜர் புறப்பாடும் ரொம்பவே விசேஷமாக நடந்துகிட்ருக்கு. முருகப்பெருமானுக்கும் நடராஜ பெருமானுக்கும் தியாகராஜ பெருமானுக்கும் இங்கே ரொம்பவே விசேஷமாக புறப்பாடுகளும் உற்சவங்களும் வருஷம் நடந்துக்கிட்டு இருக்குது. நமக்கு எந்த மாதிரியான மனக்குழப்பங்களாகட்டும், நோய்களாகட்டும், இல்லை செல்வ பிரச்சனைகளாகட்டும், இந்த ஸ்தலத்துக்கு வந்து வழிபடுறவங்களுக்கு ரொம்பவே நிவர்த்தி கொடுக்கக்கூடிய ஸ்தலமாக இருக்கக்கூடியது இந்த திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் கோயில். திருச்சிற்றம்பலம். நன்றி. ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடி. ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய. என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே, என்னிலே இருந்த ஒன்றை யான்